மரியாதைக்குரிய இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரியோர் அல்ல, இந்த கோயம்புத்தூரையே மிகவும் அழகாக உருவாக்கிய தலைவர்கள்தான் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அவர்களை பற்றி ஒவ்வொருவரை பற்றி கூற வேண்டுமென்றால் இங்கு முதலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஜென்மம் போதாது. அதுபோல ஒரு சரித்திரத்தை படைத்தவர் தான் அந்த வேடத்தை இட்டு இங்கு அமர்ந்துள்ளார். அதுபோல இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் பேச வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் போதாது. இந்த மலையாளி அசோசியேஷன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்று பல பேர் நினைப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இவங்க குடும்பத்தில் ஏதோ நான் பிறந்திருக்கிற மாதிரி தான் எப்போவுமே எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க. நான் ஒரு மாமன்ற உறுப்பினராகவோ ஒரு மேயர் பொண்ணாவோ இங்கே நான் வரலை. இவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மலையாளத்தில் என்னால் பேச முடியும், ஆனால் இங்கே நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவங்க. அதனால் அந்த மொழிக்கு நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசிடக்கூடாது, அதுக்கு மரியாதை இழப்பு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் மலையாளத்தில் பேசலை. அந்த மாதிரி கோயம்புத்தூரில் 60% மலையாளிஸ் தான் இருக்கீங்க. அதாவது கேரளா கடவுளினுடைய வரப்பிரசாதம்பாங்க. அதுபோல் கோயம்புத்தூருக்கே ஒரு ஸ்பெஷல் அழகு தான் இந்த அசோசியேஷன்ஸ். எல்லா வீதிகளிலையுமே நாங்கள் அசோசியேஷனோட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நம்மளோட ஒன்றி இருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் மேத்யூ சார் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லணும், ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்ல வேண்டியது இருக்குது. என்னுடைய பகுதியின் வளர்ச்சி பணிகளுக்கு நிறைய பணிகள் சேவைகள் செஞ்சு கொண்டு இருக்கின்றார். அதெல்லாம் அவர் வெளியில் ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. அதே போல் மிஸ்டர் அம்பிகா காட்டன்லேருந்து வந்திருக்காரு. அப்புறம் பவிலம் ஜுவல்லர் சார் சொல்லவே வேண்டாம். எந்த நிமிஷத்தில் போய் என்னுடைய பகுதி மக்களுக்காக இந்த உதவி வேணும்னு கேட்டோம்னா உடனடியாக அடுத்த நிமிஷம் யோசிக்க கூட மாட்டார். அந்த அளவுக்கு செய்து கொடுக்கக்கூடியவர். மிஸ்டர் அனுப் சார் என் கூட பிறக்காத ஒரு சகோதரர். எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், அடுத்தது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குங்களே அப்படின்னு அறிவுறுத்தலை கொடுக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் மிஸ்டர் அனுப் சார். அதே போல் அவிலோ கான்வென்ட், அதாவது முதல்லாம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா அவினாஷிலிங்கத்தில் படித்த பிள்ளைகள் தான் ரொம்ப ரொம்ப மரியாதையான பிள்ளைகள். கம்பேரிங் டு அதர் காலேஜஸ் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப இதாக வர. ஆனால் இப்போது அவிலோ கான்வென்ட்டை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அந்த தரத்தை உயர்த்தி கொடுத்தவர் நம்மளுடைய ஷாலினி சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு குழந்தைகளும் அந்த பள்ளியில் படிக்கின்றார்கள். ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் அது ட்ரீம் ஸ்கூல். அவிலோ கான்வென்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் ஸ்கூல். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஷாலினி மேடம் இருக்கும்போது அதே பள்ளியில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுபோல் தன்வந்திரி ஐயா அந்த பெரியவர் உண்மையாக அவர் அப்பா துவக்கி வச்சா அன்னதானம் பண்ணுவார். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு நல்ல ஒரு மாமனிதர். அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லாதது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நான் சொன்னேன்னா எல்லாருக்கும் பசி வந்துடும். ஏன்னா உள்ள அவ்வளோ அருமையான உணவு தயாரிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஷாலினி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. அதே போல் நல்லது செஞ்சோம்னா நல்லது கிடைக்கும்பாங்க. அது உண்மை. வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அந்த மிராக்கிள்ஸை நான் அனுபவிச்சிருக்கேன். அதே போல் இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்கள்லேயுமே இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு கவலை கஷ்டம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நான் கார்ப்பரேஷன் கவுன்சிலராக இருக்கிறனால சொல்கிறேன். ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் காலையில் எல்லா விதமான குப்பைகளுமே இருக்கும். ஒரு மாடு வரும்,
அங்கே இருக்கிற இலையை தின்னுட்டு போகும், வாழை இலையை எடுத்துகிட்டு போகும். ஒரு பசியில் வாடுறவர், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் அங்கே வந்து ஏதாவது தனக்கு ஒரு உணவு கிடைக்காதான்னு அந்த இலையில் இருக்கக்கூடிய உணவை எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி அட்டைப்பெட்டிகள் நிறையா கிடக்கும். அந்த அட்டைப்பெட்டிகளை மட்டுமே எடுத்துகிட்டு போய் அதை விற்று காசு எடுத்து சாப்பிடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நிறைய பாட்டில்ஸ் கிடக்கும், அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் வியாபாரம் பண்ணி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்காங்க. ஒரு குப்பை தொட்டியே இவ்வளவு பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது பாருங்களேன். அப்போ நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்த இந்த பூமி தாய் நமக்கெல்லாம் ஒரு வழி விடாதுங்களா? ஸோ அந்த தைரியத்தில், அதாவது யானைக்கு ஒரு கரும்பு காடே வேணும் அத்தனை கரும்பையும் திங்கிறதுக்கு. ஆனால் இத்தினூண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறிய எறும்புக்கு அந்த கரும்பு ஆலையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு சக்கையே போதுமானதாக இருக்கும். அதுபோல் வாழ்க்கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்து உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், மனிதத்தன்மையோடு இருப்போம், ஒற்றுமையாக இருந்து பாருங்களேன், வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம், வெல்லலாம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.